கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு விசேஷித்த தலைப்பிலே இந்த செய்தியை நாம் கேட்கலாம். தலைப்பு என்னவென்றால், நீங்கள் பாடும் கிறிஸ்தவ பாடலும் உங்களது அன்றாட வாழ்க்கையும். நீங்கள் பாடும் கிறிஸ்தவ பாடலும் உங்களது அன்றாட வாழ்க்கையும். கிறிஸ்தவ பாடலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அது என்னவென்றால், அந்த பாடலிலே வேதாகமத்திலிருந்து ஏதோ ஒரு வசனம் இருக்கும், ஒரு வசனமாவது இருக்கும். அப்படி வசனங்கள் கலந்த அந்த பாடல், அது எப்படிப்பட்ட பாடல்? வேதாகம் நமக்கு போதிப்பது என்ன? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏராளமான வசனங்கள் உண்டு, நான் சில வசனங்களை மட்டும் குறிப்பிடுகிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற இந்த வேத வசனம். ஏனென்றால் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. அப்போது ஜீவனுள்ள பாடலை பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை பாடல் எப்படி வேண்டுமானால் பாடலாம், ஆனால் வாழ்க்கை இருக்கிறதா? நேர்மாறாக இருக்கிறது. உதாரணமாக, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம் என்று இந்த பாடலை பாடுகிறோம். அது சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள இந்த அன்பே பிரதானம் என்று பாடுகிறோம். சினமடையாது, தீங்கு நினையாது, தீமை செய்யாது என்று சொல்லி நாம் பாடுகிறோம். இப்படிப்பட்ட இந்த பாடலை பாடுகிற நாம் உண்மையாக இருக்கிறோமா என்று சொல்லி நான் ரெகுலராக செல்லுகிற இந்த சபையிலே நாங்கள் முடிந்த அளவு அப்படி இருக்கிறோம். ஆனால் பல சபைகளுக்கு நான் பிரசங்கிக்க செல்லும் பொழுது அங்கே நான் காண்கிற காட்சி உண்மையாகவே மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. சொந்த சகோதரர்கள் பேசுவதில்லை, குடும்பத்தோரோடு பேசுவதில்லை, அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். என்னோட நேரடியாகவே அதை சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த மேடையில் நின்று அல்லது காணிக்க பாடலோ ஏதோ ஒன்று சொன்னால் பாடுவார்கள். அப்போ பாடலுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் நேர்மறையாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இது தேவனுக்கு பிரியமா என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டின முன்மாதிரி என்ன? அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்தை அவர் என்ன சொன்னார்? சிநேகிதனே என்று சொல்லி அவர் மலைப்பிரசங்கத்திலே நமக்கு எதையெல்லாம் போதித்தார்? எல்லாம் போதித்தார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கை. இல்லை என்றால் நீங்கள் பாடல் பாடலாம், காணிக்கை கொடுக்கலாம், பிரசங்கிக்கலாம். ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் பலரை கவரக்கூடிய வகையிலே நீங்கள் இருக்கலாம், அநேகர் உங்களை பின்பற்றலாம். ஆனால் உங்களுடைய ரட்சிப்பு சந்தேகத்திற்குரியது. அதை சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்பீரானால் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய அந்த எண்ணம் வந்து கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரசங்கம் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நான் பிரசங்கிக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேனா என்று சொல்லி என்னை தானே நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே இந்த உலகத்தில் நான் யாரையும் பகைப்பதில்லை, யாரையும் கசந்து கொள்வதில்லை. இது உண்மைதான். ஆனால் என்னை சிலர் கசந்து கொள்ளலாம் அல்லது பகைக்கலாம். காரணம், சத்திய வசனம் நான் பிரசங்கிக்கும் பொழுது பலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது அவர்கள் செய்யும் தவறை சுட்டி காட்டும் பொழுது அவர்கள் அதை கொண்டு என்னை பகைக்கலாம். தவிர நான் ஒருவரையும் பகைக்கவில்லை என்று சொல்லி இதற்கு தேவனே சாட்சி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படி இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ தேவனிடத்திலே கிருபையை கேட்போம். இங்கே வேதவசனம் நமக்கு இப்படியாக போதிக்கிறது. இங்கே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே
நான் இப்படியாக வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இன்னொரு வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31, 32. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இன்னொரு வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. 15 எபிரேயர் 12:15. ஒருவரும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாத படிக்கு. கசப்பின் வேரே இருக்கக்கூடாது. அநேகருக்கு அது நம்முடைய வாழ்க்கையானது அநேகரை கலங்க பண்ணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுக்குள் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த நிச்சயத்தை உடைய நாம் ஒருவேளை நமக்கு அந்த பலவீனம் இருந்தால் இன்று தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் பரிசுத்தமாய் வாழ யாரிடமும் எந்த விதமான கசப்பு இல்லாமல், பகை இல்லாமல், வெறுப்பு இல்லாமல் பரிசுத்தத்தோடு வாழ கிருபை தாரும். ஒருவேளை என்னை அவர்கள் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கலாம். நாம் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ நம்முடைய பாடலுக்கேற்ப ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க தேவன் கிருபை செய்ய நாம் ஜெபிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை நாளை தினத்திலே கேட்போம்.